Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.14 கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டிஃபைன் பை அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபைண்ட் பி. அப்போ அந்த பீன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய அந்த பீன்ற செட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். கோடொமைனோட வேல்யூ ரேஞ்சோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷனில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கிவன் தட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏன்ற செட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்ற செட்டில் -2, -1, 0, 1, 2. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது அப்படின்ற காரணத்தினால நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக ஏன்ற செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம பர்டிகுலராக ஒரு அவுட்புட் ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்ஸ் இருக்குல்ல, அதோட எலமெண்ட்ஸ் தான் செட் பிக்குள்ளே வரும். அப்போ வந்து அப்படியே ஒவ்வொரு வேல்யூவாக கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு -2 இருக்கான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னா எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு, அதாவது எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து -2 ப்ளஸ் 1. அப்போ இங்கே வந்து -2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 2 சார் 4. அப்போ 4ன்னு வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 ப்ளஸ் 1. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 4 + 1 5ன்னு வந்துடும். அப்போ 5 - 2 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 3ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல எக்ஸை தூக்கிட்டு -1 போடுறோம். அப்போ -1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 ப்ளஸ் 1. அப்போ ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் பண்ணால் +1ன்னு கிடச்சிரும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 ப்ளஸ் 1. அப்போ இந்த +1 -1 என்ன கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 1 மட்டும் வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ப்ளஸ் 1. அப்போ 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். அப்போ 0 + 1 வந்து என்ன வந்துடும்? டோட்டலாக இந்த இடத்துல 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. அப்போ இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. அப்போ மொத்தம் 3. 1 + 1 2, 2 + 1 3ன்னு வந்துடும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக வந்து நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. அப்போ ஈக்குவல் டு 2 2 சார் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. அப்போ 4 + 2 6, 6 + 1 7. இந்த இடத்துல என்ன வந்துடுச்சு? 7 வந்துடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஃபங்க்ஷனில் வந்து அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஏன்ற செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக எடுத்து கொடுத்தோம். அப்போ -2ன்னு போடுறப்ப இங்கே என்ன கிடச்சிருக்கு? 3ன்னு கிடச்சிருக்கு. -1 போடுறப்ப 1. அடுத்து இங்கே 0ன்னு போடுறப்ப 1, 1ன்னு போடுறப்ப 3, 2ன்னு போடுறப்ப 7. இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அவுட்புட் என்ன? 3, இங்கே வந்து 1, மறுபடியும் ஒரு 1, மறுபடியும் 3, 7. இதுதான் ஏன்ற செட்டில் அவங்க கொடுத்துருந்த 5 எலமெண்ட்டுக்கான அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ பீன்ற செட்டு நம்ம டைரெக்டாக எழுத போகிறோம். ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுதுன்றாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் நம்மளுக்கு என்னென்ன அவுட்புட் கிடச்சதோ அதுதான் வந்து என்னது? பீன்ற செட்டில் வரும். அப்போ இங்கே வந்து அவுட்புட்டில் இந்த மாதிரி கிடச்சிருக்குன்னா செட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு தடவை வந்த நம்பரை ரிப்பீட்டாக எழுத மாட்டோம். அப்போ இங்கே 3 வந்து 2 டைம்ஸ் கிடச்சிருக்கு, 1 வந்து 2 டைம்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ அதுக்கு பதிலாக ஒரே ஒரு டைம் மட்டும் போட்டால் போதும். அப்போ 1, 3, 7. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான அந்த பீன்ற செட்டு.
அப்போ கொஸ்டினில் வந்து ஏன்ற செட்டு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது, அது ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஆன் டூ ஃபங்க்ஷன்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பீன்ற செட்டில் எல்லா இதுக்குமே வந்து ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து எஃப்எக்ஸை வந்து x² + x + 1 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இந்த கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்லாம் வச்சு நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி பீன்ற செட்டு ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.